வணக்கம். ராம் அவர்களுக்கு நன்றி. முதல்ல இந்த படத்துல இருந்த பாடல்கள் எல்லாம் நான் எனக்கு முதல்ல அவர் கூப்பிட்டுட்டு இந்த பறந்து போ படத்துக்கு 3 பாட்டு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு கூப்பிட்டாரு. நான் எனக்கு அப்போ பேராசை நிறைய பாட்டு பண்ணணும் இந்த படத்துல, அவ்வளவு அழகான ஒரு சூழல்கள் இருக்கு இந்த படத்துலன்னு சொல்லிட்டு சொன்னப்போ சின்னதா அப்படியே ஆரம்பிச்சு அப்படியே ஒரு 25 பாட்டு எழுதிட்டோம் அந்த பாட்டு படத்துக்கு. 25 பாட்டு பண்ண உடனே அப்புறம் அது ரொம்ப அதுல இருந்து 19 பாட்டு இந்த படத்துல இருக்கு. இது 1000வது பாட்டு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ராம் சார் சொன்னாரு, இது ஸ்பெஷலா இருக்கணும், நீங்க யாரை கூப்பிடணும், யாரோட முன்னிலையில இதை நீங்க லான்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் கேட்டாரு. கேட்டப்போ நான் சங்கர் சாரும் ரஹ்மான் சாரும் வந்தாங்கன்னா நல்லா இருக்கும்னு தான் முதல்ல சொன்னேன். சொன்னப்போ அப்புறம் ரஹ்மான் சார் ஊர்ல இல்ல, சங்கர் சார் ஒரு கமிட்மெண்ட்னால வர முடியலன்னு சொல்லிட்டு விஷ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நான் யோசிச்சு பார்த்தப்போ என்னோட முதல் பாட்டு நான் எழுதினப்போ இரும்பிலே ஒரு ஹிருதயம் பாட்டு எழுதினப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில நான் எந்த கேலரியில என்னுடைய மனைவி மேல காதல்ல விழுந்தனோ அந்த கேலரியில தான் அந்த பாட்டை எழுதினேன்னா அந்த பாட்டு எழுதி முடிச்சுட்டு முதல்ல நான் வாசிக்க கொடுத்தது என்னோட மனைவி கிட்டதான். அவங்க சங்கர் சார் பாக்குறதுக்கு முன்னாடி, ரஹ்மான் சார் பாக்குறதுக்கு முன்னாடி அவங்க தான் அந்த வரிகளை முதல்ல படிச்சுட்டு என்ன பாராட்டினாங்க. அதே மாதிரி என்னோட இந்த 1000வது பாட்டு நான் எழுதி முடிச்ச உடனே முதல்ல படிச்சு காட்டினது என்னுடைய மகனுக்கு. சோ இவங்க 2 பேரோட முன்னிலையிலையும் இந்த பாட்டு அது ரொம்ப அழகான ஒரு பாட்டா அமைஞ்சது. ஒரு ஸ்மோக்கிங் கில்ஸ், ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஒரு ஸ்மோக்கிங்க்கு அகேன்ஸ்டான ஒரு பாட்டு. இந்த பாட்டை பத்தி சொல்லும்போது ஒரே ஒரு இன்சிடென்ட் மட்டும் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். பாலா சார் கூட நான் ஒரு படத்துக்காக ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்போ பாலா சார் அப்போ அவர் ஏதாவது ஒன்று யோசிக்கும் போது அவங்க ஜஸ்ட் ஸ்மோக் பண்ணுவாங்க. அப்ப சார் எனக்கு கொஞ்சம் அலர்ஜி சார், கொஞ்சம் இது பண்ணிக்கலாமான்னு உடனே அவங்க கேட்டு சாரின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க வெளியில போயிட்டு ஸ்மோக் பண்ணிட்டு அப்புறம் வருவாங்க. ரொம்ப ஒரு சென்சிபிளா அவங்க சொன்ன உடனே அதை கேட்டு பண்ணிட்டு பரவாயில்ல சார், நம்மளால நம்ம இந்த டிஸ்கஷன் நடக்கும் போதெல்லாம் ஸ்மோக்கிங் நிறுத்திடுவாங்கன்னு நினைச்சேன். அப்புறம் என்ன நிறுத்திட்டாரு சார். டைரக்டர்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க, நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க, நிறைய ஆக்டர்ஸ் இருக்கீங்க. ஒவ்வொருத்தரும் எனக்கு ஸ்மோக்கிங்னால நடக்கிற நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த பாட்டு கேட்டுட்டு நீங்க ஒரு சிகரெட்டை நீங்க விட்டீங்கன்னா கூட அது மாதிரி சில பேர் பேராசை, சிகரெட் மொத்தமா விடணும்ன்றது பேராசை, ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அந்த முயற்சி ஆரம்பிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது ராம் சாருக்கு எனக்கு சந்தோஷ்க்கு கிடைச்ச ஒரு வெற்றியா நான் நம்புவேன். ஸோ முதல்ல அதுக்கு எல்லாருக்கும் இந்த படத்துல நிறைய விஷயங்கள் நான் பேசணும்னு நினைச்சேன், ஆனா நிறைய விஷயங்கள் பேசிட்டாங்க. ரொம்ப பிரீஃபா நான் சொல்லணும் அப்படின்னும் போது எனக்கு இந்த படத்துல பெர்ஃபார்மன்ஸஸ், சிவா அவர்களோட பெர்ஃபார்மன்ஸ், கிரேஸோட பெர்ஃபார்மன்ஸ், அஞ்சலி, அனுல் வர்கீஸ், இவங்க ஒவ்வொருத்தரோட பெர்ஃபார்மன்ஸும் அவ்வளவு நேச்சுரலா இருந்துச்சு. அந்த ஒரு எங்கேயுமே ஒரு ஆர்டிபிஷியல்னஸ் எப்பவுமே ராம்சர் படத்துல பார்க்க முடியாது. ஆர்டிபிஷியலா எதுவுமே இல்லை, எல்லாமே அப்படியே ஒரு இயல்போடு இருந்துச்சு. ஒரு பாட்டுல டான்ஸ் ஆடிட்டு, அந்த டான்ஸ்க்கு முன்னாடி ஒரு சோகத்துல ஆடிட்டு அதை முடிச்சுட்டு அந்த டான்ஸ் ஆடும்போது அவ்வளவு சந்தோஷம் ஆடிட்டு அந்த டான்ஸ் முடிஞ்ச உடனே திருப்பி அந்த சோகத்தோட அங்க இருந்து கிளம்பி போற அந்த இதுல கிரேஸ் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ். அதே மாதிரி ரொம்ப அந்த பியூட்டிஃபுல் சன்ஃபிளவர் சீக்வன்ஸ்ல அஞ்சலி அண்ட் அவங்க அனுல் வர்கீஸோட பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் சிவா ரொம்ப கேஷுவலா ஓடிட்டு இருக்கும்போது எங்க யாராவது ஃபேமிலியோட கடத்துவாங்களா பிள்ளைய அப்படின்னு சொல்லி கேட்டு அவர் போறது, அந்த ஹியூமர் எல்லாம் அவ்வளவு என்ஜாய் பண்ணேன். பையனும் ரொம்ப அழகா, அன்பு அவ்வளவு அழகா, ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எடுத்தேன். அவ்வளவு ரொம்ப நேச்சுரலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு. ராம் சார் கூட பாட்டு எழுத உட்கார ஆரம்பிச்சப்போ முதல்ல அவர் என்கிட்ட கேட்டுட்டது, சார் இந்த பாட்டு ரொம்ப ஒரு ரொம்ப லைட்டா இருக்கணும், நம்மளோட பாட்டு மத்த பாட்டு மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா நான் அவர் கூட ஃபர்ஸ்ட் பார்க்க போனப்போ ஆனந்த யாழை மீட்டுகிறாய், அப்புறம் பறவையே பாட்டு பாடல், அது மாதிரி எல்லாமே அவ்வளவு இலக்கியமா இருக்கும் அந்த பாடல்கள்லாம். அது மாதிரி பாடல்கள் எழுதணும்னு தான் 7 கடல் 7 மலையில ஒர்க் பண்ணோம். இந்த பாட்டு ஆரம்பிக்கும் போது அவர் என்கிட்ட சொன்னது, சார் முதல்ல நம்ம இந்த உங்களுக்குள்ள இருக்கிற கவிஞனை வெளியில வச்சுட்டு வந்துருங்க, நம்ம கவிதையே வேணாம் இந்த படத்துக்கு, ரொம்ப லைட்டா போலாம், இங்கிலீஷ் கலந்து நம்ம பண்ணலாம், ரொம்ப லைட்டா நம்ம பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி ஏதாவது ஒரு லைன் எழுதும் போது கொஞ்சம் அறிவோடு அது வந்துருச்சுன்னா, சார் இது ரொம்ப அறிவா இருக்கு சார், இதயத்துல இருந்து நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு அவர் கூட போன அந்த ப்ராசஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவரோட மண்டைக்குள்ள போயிட்டு அவர் யோசிக்கிற அந்த ப்ராசஸ எடுத்துட்டு ஒரு லிரிக்கா மாத்துற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு பாட்டு கிடைச்சதுனாலே அது பியூட்டிஃபுல்லா இருக்கும். அவர் கூட ஒரு 20-25 பாடல்கள் பண்ண முடிஞ்சது. ராம் சார் நன்றி, உங்களுக்கு ரொம்ப 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 நன்றி. இந்த பாடல்களுக்கு இன்ஸ்பிரேஷன், இந்த படத்துல இருக்கிற பாடல்களுக்கு அவருக்கான இன்ஸ்பிரேஷன் மயன். அவர் இதுல மகனே என் மகனே பாட்டை மயனே என் மயனேன்னு வேற ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காரு ஒரு வருஷம்.
அது போட்டு காட்டக்கூடாதுன்னு வேற அவர் பையன் வந்து ப்ராமிஸ் வாங்கி வச்சிருக்கா. சோ ஆனா ஆல் அப்பா சார் லையர்ஸ்ன்றதுனால அவரும் அதை பிரேக் பண்ணிடுவாருன்னு நினைக்கிறேன். என்னோட மகன் வந்து எனக்கு நிறைய இன்ஸ்பிரேஷன். இந்த பாட்டு நிறைய பாட்டு இந்த படத்துல நான் போட்டு நான் எழுதிட்டு காட்டினப்பா, இல்லப்பா வேணாப்பா, ரொம்ப இது ரொம்ப டூ மச்சா இருக்கு, நல்லா இல்ல, இது வேணாம், வேற மாதிரி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அட்வைஸ் பண்ணுவான். அதே மாதிரி நந்தினியும் என்னோட முதல் பாடல் சொன்னேன், முதல் பாடல்ல இருந்து இப்ப வந்த பாடல் வரைக்கும் ஒவ்வொரு பாடலையும் கேட்டுட்டு அந்த பாடல்ல இருக்கிற அழகான வரிகளை என்கிட்ட சொல்லிட்டு எது அவங்களுக்கு பிடிச்சது எது அவங்களுக்கு ஒர்க் ஆகலைன்னு சொல்லிட்டு எனக்கு கூட ஒரு கிரிட்டிக் மாதிரி என் கூட டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் என்னுடைய நன்றி. திரையுலகில் இருக்கிற எல்லா டைரக்டர்ஸ், மியூசிக் டைரக்டர்ஸ், பாடகர்கள், இன்னைக்கு இந்த படத்துல பாடின பாடகர்கள் எல்லாமே இங்க இருக்கீங்க. விஜய் இருக்காரு, சித்தார்த், மிஷ்கின் சார், ஆண்ட்ரியா, நிறைய பேர் வந்து இந்த படத்துல பாடகர்களை கூப்பிட்டாலே இந்த அரங்கு நிறைஞ்சிரும். அத்தனை பாடகர்கள் இந்த படத்துல இருக்காங்க. மீண்டும் எல்லாருக்கும் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். என்னுடைய மனைவி வந்து ஒரு சில நிமிடங்கள் பேசணும் அப்படின்ட்டு அவங்க ஆசைப்பட்டாங்க. நிறைய நிமிடங்களா சரி, அவங்க கிட்ட ஒரு சில நிமிடங்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போ வெற்றிமாறன் சார் சொன்ன மாதிரி அந்த மக்கு ஸ்டூடெண்ட், நான் தான் அந்த மக்கு ஸ்டூடெண்ட். ஏன்னா நான் இந்த படத்தை இன்னும் பார்க்கல, ஆனா வந்து கொஸ்டின் பேப்பர் லீக் ஆன ஸ்டூடெண்ட் மாதிரி ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் உங்களோட ரியாக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு. எனக்கு கட்டாயமா இந்த தியேட்டர்ல ஆடியன்ஸோட இந்த படத்தை முழுமையா உட்கார்ந்து ரசிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆர்வத்தோட இருக்கேன். நான் அவர் எப்படி பண்ணிருப்பாருன்னு ஒரு சின்ன எனக்கு ஒரு உள்ளுணர்வு இருக்கு. ஏன்னா ராம் சாரோட நான் தங்கு நீங்கள்ன்ற படத்துல சப்டைட்டிலரா நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்ப ஃப்ரேம் பை ஃப்ரேமா ஒவ்வொரு எழுத்தையும் அவர் கூட உட்கார்ந்து அந்த படத்துல எனக்கு ஒரு பெரிய கைடன்ஸ் கொடுத்திருக்காரு. அப்பதான் என்னோட சப்டைட்டிலிங் ஜேர்னி ஆரம்பிச்சது ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப ஒரு இயக்குனரா அவரோட கருத்துக்களை என்கிட்ட பகிர்ந்து இந்த மாதிரி ஒரு சொல்லலாமே, இந்த மாதிரி பேசலாமே அப்படின்னு ஒரு மொழியாக்கத்தை அழகாக்குனவர் வந்து ராம் சார். அப்படி நான் இந்த துறைக்கு வரத்துக்கு ஆன காரணம் வந்து மதன் கார்த்தியோட பாடல்கள். அவரோட பாடல்களை நான் மொழியாக்கம் பண்ணிட்டு இருந்த போது திரையுலகத்துல இருந்த சில பேர் ஏன் நீங்க இந்த சப்டைட்டிலிங் துறைக்கு வரக்கூடாதுன்னு என்ன கேட்டாங்க. அப்பதான் இத முறையா கத்துக்கிட்டு நான் இங்க வந்தேன். சோ அந்த பாடல்கள் இப்ப 1000 வளர்ந்து இந்த ராம் சாரோட மேடையில இந்த அழகான பறந்து போன்ற படத்துல வெளியாகிறது வந்து எனக்கு ரெட்டிப்பு சந்தோஷம், ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இப்ப வந்து நான் மதன் வந்து இந்த பாடலை முதல்ல அவரோட முதல் பாடலை இரும்பிலே ஒரு இருதயன்ற பாடலை 2008ல நாங்க 2 பேரும் படிச்ச அண்ணா யூனிவர்சிட்டி கேலரியில உட்கார்ந்து எழுதிட்டு இருந்தப்பையும் சரி, இப்ப இந்த ஸ்மோக்கிங் கில்ஸ் அப்படின்ற இந்த 1000வது பாடலும் சரி, அந்த ரோபோவின் காதலும் இந்த குழந்தையின் கதறலும் எல்லாத்துலயும் நான் முதல்ல இருந்து இப்ப வரைக்கும் நான் மதன் கிட்ட பாக்குறது என்னன்னா ஒரு உற்சாகம். ஒரு புதுமையா எழுதுறதுன்னா அதுல ஒரு உற்சாகத்தோட எழுதுறது. அப்புறம் நம்ம தமிழருக்கே உரிய உயர்ந்த குணம், உயர்ந்த எண்ணங்களை வந்து கொண்டு போறது. இது ரெண்டையும் நான் இன்னைக்கு வரைக்கும் பார்த்துட்டு இருக்கேன். நான் உங்களோட கொஞ்ச நேரத்தை நான் திருடிக்க போறேன். நிறைய பேர் பேசுனீங்க. நான் வந்து அவரோட இத்தனை 1000 பாடல்கள் இருக்கிறப்ப சில வரிகளை மட்டும் உங்களுக்கு நான் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். முதல்ல அவங்க அம்மா அப்பா எல்லாம் பத்தி இந்த படம் ஃபுல்லா நம்ம பேசுறோம். அவங்க அம்மா வச்ச பேர் மதன் அப்படின்ற அந்த காதல் கடவுள் ஓட பேருக்கு பொருத்தமா நிறைய அழகான காதல் பாடல்களை எழுதியிருக்காங்க. ஒரு சிலது முறைச்சோட எழுதிருக்கேன், சாரி. சில பாடல்களை உங்களுக்கு சொல்லணும். முதல் பாடல் இரும்பிலே ஒரு இருதயம் உழைக்குதோ, முதல் முறை காதல் அழைக்குதோ, பூஜ்ஜியம் ஒன்றோடு பூவாசம் இன்றோடு. அது என்ன பூஜ்ஜியம் ஒன்றோடுனா அது ரொம்ப அழகா ஒரு கணினி பொறியியல் படித்தவங்களுக்கு புரியும். எந்திரங்களோட நம்ம இன்னைக்கு பேசுறதுக்கும் ஏயோட பேசுறதுக்கும் அந்த 10ன்றதுதான். அதை ஒரு அழகா கவிதையில கொண்டு வந்திருப்பாரு. அப்போ காதல்ங்கிறது வந்து எப்பவுமே ஆரம்பிக்கிறப்ப எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும், நான் நினைக்கிறதுதான் அவங்களும் நினைக்கிறாங்களா அப்படின்றது. அப்ப காதலில் சொதப்புவது எப்படின்னு நம்ம ஆக்டர் சித்தார்த் நடித்த படத்துல, இங்கே உன் உண்மையை உணர்கிற போது ஓர் உண்மையை அறிகிறேன் நானே, எனக்குள்ளே நிகழ்ந்திடும் அது உன் நெஞ்சிலும் உண்டா என்றெண்ணியே இருதயம் துடிக்குதே அப்படின்னு எழுதியிருப்பாரு. ஒரு காதல் ஆரம்பிக்கிறப்பையும் எழுதின வரிகளும் இருக்கு. ஒரு காதலோட கடைசியில போறப்ப சொல்ற வரிகள், கண்ணும் சுருங்கிட நீளும் மீசை அரைத்திட நாளும் வாழ்வின் கரைகளை காணும் காலம் அருகிலே தானோ
அப்படின்னு நம்ம மிஷ்கின் சாரோட அழகான படத்துல முகமூடின்ற படத்துல இந்த மறக்க முடியாத வரிகளை எழுதியிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு டைம்லெஸ் லவ்ல இருந்து ஒரு கண்டெம்பரரி லவ், லெட்ஸ் டேக் அ செல்ஃபி புல்ல அப்படின்ற பாட்டுல அத ராக்கெட் ஒன்னையும் ரெண்ட் பண்ண அந்த ஜூபிட்டர் மொத்தம் 63 அப்படின்னு எழுதியிருப்பாரு. ஆக்சுவலா ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, அவர் ஒரு குவிஸ் காம்படிஷன்ல இந்த ஃபேக்ட கேட்டுட்டு தான் அவர் அந்த குவிஸ் காம்படிஷனே வின் பண்ணாருன்னு சொன்னாரு. இந்த மாதிரி அறிவை கலட்டி வச்சுட்டு எழுதுங்கன்னு ராம் சார் சொன்ன மாதிரி நான் இப்ப விடுறதா இல்ல. சில அறிவை மிளிர்க்கிற பாடல் ஒண்ணு மட்டும் உங்களுக்கு சொல்றேன். ஐலா ஐலான்ற பாடல்ல ஒரு காதலன் காதலிக்கிட்ட பாடுவாங்க, உன் பிடியிலே என் உயிரும் இருக்க, ஓர் உரசலில் என் வேர்கள் சிலிர்க்க, நீ என்னில் முட்கள் கொய்தாய், காலை உந்தன் முத்தத்தில் விடியும், நாளை முன்னில் தப்பாது முடியும், நீ என்னை மென்மை செய்தாய் அப்படின்னு சொல்றப்ப நீங்க ஒரு காதலன் காதலிட்டு உருகி பாடுறாருன்னு நினைக்கலாம். ஆனா இத வேற மாதிரி யோசிச்சு பாருங்க. ஒரு ஒரு பொருளை நினைச்சு பாருங்க. உன் பிடியிலே என் உயிரும் இருக்க, ஒரு ரேசர் பிளேட், ஓர் உரசலில் என் வேர்கள் சிலிர்க்க, நீ என் முட்கள் கொள்வாய், காலை உந்தன் முத்தத்தில் விடியும், நாளும் உன்னில் தப்பாது முடியும், நீ என்னை மென்மை செய்தாய் இப்படின்னு ஒரு அறிவுபூர்வமா அந்த பொருளுக்கு பொருந்துற மாதிரி பாடியிருக்காரு. அப்புறம் ஒரு கதாபாத்திரத்தை அப்படியே உள்வாங்கிட்டு போடுறாங்க. இருந்தாலும் கொஞ்சம் எனக்காக பேசிடுறேன். ஒரு கதாபாத்திரத்தோட ஒரு தொழில அழகா உள்வாங்கிட்டு எழுதுற மாதிரி ஆக்டர் சமந்தா நடிச்ச நானி படத்துல அவங்க ஒரு மைக்ரோ ஸ்கல்ப்சர் ஆர்டிஸ்ட். அவங்கள மின்சிலை செய்திடும் பொன்சிலையே, பென்சிலை சீவிடும் பென்சிலையே, என்னிலை கொஞ்சம் நீ பார்ப்பாயான்னு எழுதியிருக்காரு. நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்களுக்காக சுத்தம் செய்த டேட்டா மட்டும் ஊட்டி விடட்டா, ஹே உன் பஸ்ஸின் கண்டக்டர் நான் அப்படின்னு எழுதியிருக்காரு. அந்த பஸ்ஸின் கண்டக்டர் அவரோட வாழ்க்கைன்னு நினைச்சு நீங்க நினைக்கலாம். ஆனா பஸ்ஸும் கண்டக்டரும் ஒரு கணினியோட உள்ள இருக்கிற முக்கியமான பகுதிகள். இந்த மாதிரி நிறைய கவிதைகளும் இருக்கு. நீ ஒரு தமாஸ்ரான்ற ஒரு ஹிந்தி படத்துல நீ அதிகாலை கீற்றின் ஒளியா, மென்பேசும் காற்றின் மொழியா, கண்ணாலே என்னை கொத்தி அழகாக்கும் ஆசை ஒளியா, இப்படி எல்லாம் எழுதியிருக்காங்க. அப்புறம் நம்ம இப்படி ரொம்ப கவிதையா சிலருக்கு மட்டும் புரியுற மாதிரி மட்டும் இல்லாம ஒரு தேனி வட்டார வழக்குல நம்ம ஆக்டர் சிவா நடிச்ச வணக்கம் சென்னையில எகன முகன பாக்காம கௌத பாடி கிடக்கேனே, தெக்க மேக்க கேட்காம ரெக்க கட்டி பறந்தேனே, அப்பவே உங்களுக்கு ஓரக்கல் மாதிரி சொல்லிட்டாரு, நீங்க இந்த அழகான படத்துல நடிக்க போறீங்கன்னு, பறந்து போ. அப்புறம் நம்மளோட ராம் சரோட படத்துல ஒரு ஏக்கத்தை கொண்டு வந்து கவிதைகள் அனைத்தும் தொலைத்த ஒரு மொழியாய் உனை உனை இழந்தே வாடுகிறேன், தனி கண்ட வெளியை தொலைத்த ஒரு கனவாய் திசைகெட்டு தரிகெட்டு ஓடுகிறேன். நம்ம அஞ்சலி அவர்களை நினைச்சு ஏங்குற ஒரு காதலன் பாடுற இந்த பாட்டா எழுதியிருக்காங்க. ஏஆர் ரஹ்மான் அவர்களின் இதுல ஆரம்பிச்சது இப்ப ஏஐ கூடவும் தொடர்கிறது. முடிவிலின்ற ஆல்பத்துல மதன் ஏஐயோட ஒர்க் பண்ணியிருக்காங்க. கனவு போன்ற காட்சியில் காலம் என்றதோ, காரணத்தை கேட்கையில் காதல் என்றதோ, பறவை ரெண்டும் காதிலே பாடுகின்றதோ, பாலை உன்னை பூக்க செய்து பாசம் வென்றதோ. சோ இப்பதான் நான் அம்மா பத்தி பேசி முடிச்சிருக்கேன். அடுத்தது அப்பா வச்ச பேரு கார்கி. கார்கின்றது வந்து மேக்சிம் கார்கின்ற ஒரு ரஷ்ய சோசியலிஸ்ட் எழுத்தாளரோட பேரை சார்ந்து வந்திருக்கு. சோ அது மாதிரி தத்துவம் நிறைந்த பாடல்களையும் அவர் பாடியிருக்காரு. பாகுபலியில பழி தாங்கி ஒளி வாங்கி படைப்பான எதிர்காலம்னு கேக்குறாரு. அப்புறம் டிக் டிக்ன்ற படத்துல எவ்வத்தின் முதிகான நீயாற்றும் ஏதும் எவ்வாறு இங்கே பிள்ளை பவ்வத்தின் துளி மண்டு நாகம் செய்யாது அவ்வாறு எங்கே மழை அப்படின்னு நிறைய கவிதைத்துவமா செய்ய மாதிரி எழுதியிருக்க நேரத்துல இன்னொரு ஒரு பாட்டி வந்து ஒரு முடங்கி போன இளைஞனை பார்த்து பாடுற, உட்கார்ந்து அழுதா மக்கித்தா முடிவ வாய் இன்னும் இருக்கு கிடக்கன்னு சொல்றதுலயும், ஒரு சந்திக்காத கண்களில் இன்பங்கள் செய்ய போகிறேன், சிந்திக்காத சிந்திடம் கொண்டலாய் பெய்ய போகிறேன்னு ஒரு ஆல்ட்ரிசம் பத்தி சொல்றதுலயும் அவரோட உயர்ந்த எண்ணத்தை நீங்க பார்க்கலாம். இப்போ இது ரெண்டும் இல்லாம நான் வந்து சங்க பாடல்கள் படிச்சுட்டு இருந்தப்ப ஒரு பேரை
பார்த்தேன். அது கார்கியார் அப்படின்ற பேர். அந்த கார்கியார்னா நெய்தி நிலத்தோட பெண்பால் புலவர். 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு பெண்பால் புலவர். சோ அவங்க பேரு பொருள் என்னன்னா கார் மலையை போல் பொழிபவர். சோ அவங்க அதை பார்த்து நான் ஆச்சரியப்பட்ட மாதிரி அவரோட பாடல்களையும் சில ஆச்சரியம் இருக்கு. இந்த பெண்களின் அபிமானத்தை பெற்ற பிரேயர் சாங். நீ பைக்ல போனா போலீஸ் நிறுத்தணுடி, நீ ஜாகிங் போனா நாய் துரத்தணுடி, உன் கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் எல்லாம் பேயா மாறணுடி, உன் பாய் ஃபிரெண்ட்ஸ் எல்லாம் கேயா மாறத்தான் ப்ரே பண்ணுவேன்னு காமெடியா எழுதியிருக்காரு. சோ அது மாதிரி நிறைய இந்த கோவிடே உலகத்துல முடங்கினப்ப எண்ணிய தனிமை, உன்னோடு மட்டும்தான் என் நேரம் எனது, உன்னோடு மட்டும்தான் மெய் பேசும் மனதுன்னு எழுதியிருக்காரு. ஒரு காலை அதிகாலைக்காக அதிகாலையே முதற்காதல் நீதானே, அதிகாலையே தினம் தினம் மலர்ந்திட புதிதென பிறந்திட. இந்த மாதிரி எவ்வளவோ பாடல்கள். நீங்க எல்லாம் ரொம்ப டயர்டா இருப்பீங்க, பசிக்குது, தூங்கணும். அதனால நான் இதோட ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். இது 1000, 2000, 3000 பாடல்களுக்கான காலமோ களமோ இல்லை. அப்படி இருந்தாலும் இவ்வளவு பாடல்களை இவரோட கற்பனைக்கும் திறமைக்கும் ஒரு தீனியா கொடுத்ததுக்காக உயர்ந்த எண்ணங்களின் ரசிகையா, ஒரு தமிழ் மொழியின் காதலியா நான் இந்த திரையுலகத்துக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறேன். ராம் சார் அவர்கள் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. பொறுமையா கேட்டவங்க அனைவருக்கும் நன்றி. நன்றி, எல்லாருக்கும் நன்றி. சந்தோஷ் தயாநிதிக்கு ஸ்பெஷலா என்னோட நன்றி சொல்லிக்கணும். இந்த படத்துல இருக்கிற பாடல்களுக்காக வேகமா எழுதி முடிச்சிட்டோம். ஆனா ஒவ்வொரு பாட்டும் வெவ்வேறு ஜானர்ல பண்ணியிருந்தாரு. ஒரு பெர்ஷியன் ஸ்டைல்ல ஒண்ணு, ஈரானியன் ஸ்டைல்ல ஒண்ணு, ஒரு கவுபாய் ஸ்டைல்ல ஒண்ணு, தமிழ் கர்நாடிக் பேஸ்ல ஒண்ணுன்ட்டு எக்ஸ்ட்ராடினரி ஒர்க் சந்தோஷ். அண்ட் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குது. ஆல் தி பெஸ்ட். நன்றி. Thank you so much.